ஹாய் டியர், டுடே நம்ம ஜேகேக்கு தான் ஒன் ஷாட் பார்க்க போடுறோம். ஸோ இதை கேட்டது நம்மளோட ஃபேமிலியர். ஸோ அதுக்காக இந்த ஒன் ஷாட் போடுறேன் அண்ட் டைட்டில் தமிழில் போட்டுறேன். ஓகேவா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டோரியோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு முஸ்லீம்ங்க, ஓகேவா? ஜேகே வந்துட்டு ஹிந்து, ஓகே, ஹிந்துன்னு வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் வந்துட்டு முஸ்லீம்ங்க. எப்படி உங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிக்குது, எப்படி வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது, எப்படி லைஃப் வந்துட்டு போகுது அப்படிங்கிற ஸ்டோரியில் பார்க்கலாம். ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் ஜேகே அப்படியே காலேஜோட என்ட்ரன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் நிறையா பெஞ்ச் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு உட்காந்துருக்காரு, தனியாக தான் உட்காந்துருக்காரு. சடனாக ஒரு பெரிய கேங்கே வருது. அப்படியே வந்ததும் ஜேகே கிட்ட டே மச்சான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவரும் ஏண்டா வரத்துக்கு இவ்வளோ நேரமா, சீக்கிரம் வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் சாரி மச்சி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜேகே இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா, ப்ரெஷர்ஸ் எல்லாம் வர நாள், புரியுதில்ல, எல்லோரும் வந்துட்டுருப்பாங்க, நம்ம அவங்கள பங்கமாக வச்சு கலாய்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தலைவன் ஒரு மோட்டிவோடு தான் இருப்பார் போல். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டே வந்து ஜாயின் பண்ணியிருந்தப்போ நல்லா ராகிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி தான் எல்லாருமே ஒவ்வொருத்தரா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெஷர்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும்ல, திக்கு முழிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இதுக்கான்னு வருவாங்கள்ல, அந்த மாதிரி தான் பார்த்ததுமே பட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு நல்லா வச்சு ரேக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரேக்கிங்லாம் ரொம்ப மோசமாக கிடையாது, ஜஸ்ட் டான்ஸ் ஆடு பாட்டு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுலேயே ஒரு சில பேர் பயந்துக்கிறாங்க. ஸோ அவங்க பயந்துக்கிட்டா இவங்களுக்கு நல்லா தொக்கா போயிடும். உடனே ஓ இப்போ எங்ககிட்ட பாடுறதுக்கு உனக்கு பயமாக இருக்கா, சரி ஓகே அப்போது இப்போ பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வர எல்லாத்தையும் கூப்பிட்டு நிற்க வச்சு பாட வைக்கிறது ஆட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜெய்கிக்கு இது ரொம்ப நாள் ஆசை போல். அப்படியே தலைவர் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கவும் கரெக்டாக இப்போது தூரத்தில் நீங்கள் தான் வந்துட்டுருப்பீங்க. என்னன்னு தெரில, சடனாக ஜேகேக்கு அந்த சைட் பார்க்கணுன்னு தோணியிருக்கும். எதாச்சியாக பார்த்துருப்பாரு. பார்த்தா நீங்கள் தான் வந்துட்டுருப்பீங்க. ஆனால் உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் கூட தெரியாது, ஜஸ்ட் அந்த கண்ணு மட்டும்தான் தெரியும். நீங்கள் பர்தா போட்டுட்டு தான் வருவீங்க. ஜேகேக்கு என்னன்னு தெரியல, எல்லா பொண்ணுங்களும் நார்மலாக ஃபேஸெல்லாம் காட்டிட்டு தான் இருப்பாங்க, தட் மீன்ஸ் நார்மலாக இருப்பாங்க. ஆனால் அவ்வளோ அழகான பொண்ணுங்க அத்தனை பேர் போகிறாங்க, யாரையும் எடுத்து பார்க்கணுன்னு தோணாது. ஆனால் இன்னமும் தெரியல, நீங்கள் பேச அப்படியே பர்தா போட்டு கவர் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கீங்க. நல்லாவே தெரியுது அவருக்கு நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு. ஏன்னா நீங்களும் திருத்துன்னு முடிச்சுட்டு தான் வரீங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறது, தயங்கி நடக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்துட்டுருக்குறீங்க. இப்போது கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் வந்துருப்பீங்க. உங்களுக்கு வேறு பயமாக இருக்குது பார்த்தாவே, ஏன்னா ஒரு பையனை பிடிச்சி வச்சுட்டு ரேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஜேகே இருக்கிறதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அப்படியே பயந்துட்டு தான் போயிட்டுருக்குறீங்க. உங்களை பார்த்ததுமே ஜேகே டே அவனை விட போ சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. டே மச்சி இது அவன் நல்லா பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும், ஆனால் ஒரு மாதிரி ததுக்காப்பதுக்கான டான்ஸ் ஆடிட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட மாட்டாங்க. பட் ஜேகே விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை தான், சரிடா நல்ல நேரம் விடுறோம் போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ கரெக்டாக நீங்கள் வரும், ஏய் இங்கே பாடுறா இங்கே ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லவும், ஜேகே இங்கே பாரு நீங்கள் யாரும் தலையிடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிட்டு நிற்க வச்சதுமே மற்ற பசங்களாம், ஏய் என்ன இவ்வளோ நேரம் நீ தானே எல்லாத்தையும் வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருந்த, இப்போது இந்த பொண்ணை நாங்கள் தான் வந்துட்டு ரேக்கிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜேகேக்கு கோவம் வருது. நான் இருக்கல அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நான் திருத்துன்னு முழிக்கிறீங்க, அட பாவீங்களா, எதுக்குடா என்னை வச்சு இப்படி போட்டி போடுறீங்க, நான் என்ன இங்கே ஏறத்துக்காக வந்தேன் நானும் நீனு போட்டி போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே நிற்கிறீங்க. அப்போது ஜேகே கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாவே, இவ்வளோ நேரம் நீ சொன்னதானே எல்லோரும் செஞ்சாங்க, இப்போ நாங்கள் சொல்கிறோம் அந்த பொண்ணை செய்யிட்டோம், உனக்கு என்ன பிரச்சனை கம்முன்னு உட்காருன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பார்த்து நீ உன்னோட ஃபேஸில் இருக்க அந்த இது எடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கண்ணா ஆஹா மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஜேகே கடுப்பாகுது. உடனே இங்கே பாரு, அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி தான் இருப்பாங்க, அவங்க ஃபேஸை காட்ட வேணுங்க அவசியம் கிடையாது, நீ ரேக்கிங் பண்ணுறனா அதை மட்டும் பண்ணு, இதெல்லாம் எது கேட்குற அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க இவ்வளோ நேரம் ரேக்கிங் பண்ணிட்டு தான் இருந்தான், இப்போ என்ன எப்படி பேசுகிறான், இப்போ கூட ரேக்கிங் பண்ணதை கூப்பிட்டு வச்சுருக்காங்க, இவன் நல்லவனா கெட்டவனா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நிற்கிறீங்க. அப்போது அந்த பசங்களும் வந்துட்டு சரி ஓகே அது உன்னோட விஷயம், பர்சனல், நாங்கள் வரல, இப்போது பாட்டு பாடு, உன்னோட வாய்ஸ் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, பாட்டு பாடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி ராகிங் பண்ணும்போது ஒரு மாதிரி யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் இல்லை நான் பண்ண மாட்டேன்பாங்க, இல்லைன்னா கொஞ்சம் கோவமாக கூட பேசுவாங்க. பட் நீங்கள் அவங்க சொன்னதுமே அழகாக பாட்டு பாட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பாட்டு பாடுறீங்கன்னா, ஓர் உயிர் தீட்டி வைத்தேன் நான் உனக்காக என்று என் உயிர்
ஸோ ஜேகேக்கு உங்களோட வாய்ஸ் அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் என்னவோ தெரியல அந்த பாட்டு அவருக்காகவே பாடின மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு. அப்படின்னு அவங்களே பார்த்துட்டே இருக்கவும் அந்த பசங்க என்னம்மா டக்குன்னு கேட்டதும் பாடிட்டேன், சரி ஓகே நாங்கள் சொன்னதை நீ செஞ்ச காட்டிக்கோ உன்னை விட்டுறோம் ஓடிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட பார்க்குறீங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த பசங்கள்லாம் இருந்துட்டு அதாவது ஜிகேயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹலோ எங்கே ஓடுற எங்கள் தலைக்கு பாய் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்த்து ஆனால் ரொம்ப தேங்க்ஸ் பாய் அப்படிங்கிறீங்க. ஜேகேக்கு செம கடுப்பாயிடுச்சு. அப்படியே சொன்னவனோட கண்ணத்தில் பலார்னுறார. உங்களுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு, எதுக்கிட்ட அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே பயந்து போய் நிற்க, ஏண்டா இப்போ அவன்கிட்ட சொன்னாலா சொல்கிறேன்னு சொன்னாலா அவன்கிட்ட சொன்னால போக விடுந்தானே, சரி போகட்டுன்னு விட வேண்டியதானே, எதுக்கு இப்போ என்ன இழுத்து விட்ற அப்படின்னு சொல்லி கேட்க, டே மச்சான் உங்ககிட்ட பாய் சொல்லாமல் போகக்கூடாதுன்னு நீ தாண்டா சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, அது மற்றவங்களுக்கு இந்த மாதிரி யாருக்கிட்டையெல்லாம் சொல்லிருக்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் பயந்து போய் நிற்கிறீங்க. அப்போது ஏய் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, வயன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே என்னோடய பேர் ஜேகே ஜங்குக் ஓகேவா, கால் மீ லைக் தட். இந்த அண்ணா ஒன்றால் கூப்பிட்ருந்தீங்கன்னா பல்லெல்லாம் உடச்சிருவேன் அப்படிங்கிறாரு. பயந்துட்டீங்க நீங்கள். சரிங்க அப்படின்னு சொல்லவும் கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்களும் போகலான்ட்டு போவீங்க. மறுபடியும் ஹேவன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. உட்காந்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மேடம்க்கு அவ்வளோ ஷையாகுது, பட் இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆனால் ஜேகேக்கு நல்லாவே ஃபீல் ஆகிடுச்சு. உங்கள் கண்ணை பார்த்துருப்பார்ல, ஸோ நீங்கள் மாதிரி லைட்டாக ஷை ஆகுறது கண்ணில் அப்படி நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்படியே அவரோட மாதிரி சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. அப்படி போகிறவங்களே தான் பார்த்துட்ருக்காரு. மற்ற பசங்களாம் பார்க்குறாங்க. டேய் இதெல்லாம் நம்ம சங்கத்துக்கு ஆகாத காரியம்டா, உன்னால தான் நாங்கள் எல்லோரும் மொரட்டு சிங்கிளாக இருக்கோம். எனக்கு எத்தனை பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணிச்சு தெரியுமா, இப்போ என்னடானா கண் அழகாக இருக்குது கால் அழகாக இருக்குன்ட்ருக்கா, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஜேகே நான் சொன்னா ஒன்றும் லவ் பண்ணக்கூடாதுன்னு, உன் பின்னாடி நிறையா பொண்ணு சுற்றினா அதுவும் பிரச்சனை, அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்ட்டி அடிச்சிடறாரு. மற்ற பசங்க கடுப்பாகுது. ஏன்னா 4 வருஷமாக எந்த பொண்ணுங்களையும் பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்ட பிரம்மச்சாரி விரதத்தை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க கேங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. இப்போ திடீர்னு உங்களை பார்த்ததை ஜேகே இப்படி சொல்ல மற்ற பசங்களுக்கு கடுப்பாகுது. சரி ஓகே நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க. என்ன நினச்சாலும் தெரியல, சடனாக உங்கள் பின்னாடி ஓடி வராரு. அந்த பசங்க பார்க்குறாங்க, ரைட்ரா இவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான், எல்லாமே நம்ம நேரம், பேசாமல் நான் அன்றைக்கி அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்க. ஜேகே அப்படி உங்கள் பின்னாடி வந்துட்டு ஏய் அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் ஐயோ மறுபடியும் அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தேர்தல் முடிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சொல்கிறீங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகிது, ஏன்னா அவரும் அதே தான். ஸோ அவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தான், பட் ஃபைனல் இயர், நீங்கள் ஃபஸ்ட் இயர். ஏன் ஜூனியரா நீ அப்படிங்கிறாரு. நீங்களும் அதே டிபார்ட்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் அப்படிங்கிறாரு. அப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு எங்கே டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு தெரியல, காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜேகே பரவாயில்ல எல்லாமே தானாக அமையுது அப்படின்னு சொல்லிட்டு வா கூட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குறைச்சமாக பேச்சு வாக்கில் ஏதாவது பேசிகிட்டே போவாங்க. அந்த மாதிரி பேச்சு கொடுத்துட்டே வர்றாரு. நீங்கள் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. அவர் மட்டும் அதை தொடர்ந்து எந்த ஊர் அது இதுன்னு கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே சொல்ல அமைதியாக கப்பிச்சு பண்ண வரீங்க. ஸோ கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு கூப்பிட்டு போயிட்டாரு. அங்கே பார்த்தா நிறையா செக்ஷன்ஸ் இருக்குது, நிறையா லேப் அது இதுன்னு சொல்லி நிறையா இருக்குது. உங்களுக்கு கிளாஸ் எதுன்னே தெரியல ஃபஸ்ட் இயருக்கு. அப்படி திருத்த முடிக்கவும் இப்போ என்ன கிளாஸ்க்கு போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்லவும் இதுக்கு மட்டும்தான் பேசுவாள், வேறு எதுக்கிட்டாலும் பேச மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் அவர் பின்னாடியே பொண்ணுக்குட்டியாட்ட போக அவர் வெயிட் பண்ணுறாரு உங்கள் கூட சேர்ந்து நடக்க. ஆனால் நீங்கள் தான் ரொம்ப ஸ்லோவாக பின்னாடி நடக்கிறீங்க. அவரும் இப்போ என்ன என் கூட நடந்தால் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அப்புறம் என்ன என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூட அப்படி சேர்ந்த மாதிரி நடந்து வந்துட்டுருக்காரு. இல்லை ஒரு கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு இதான் கிளாஸ் போ அப்படின்னு சொல்லவும் நீங்களும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அட்லீஸ்ட் ஏதாவது சொன்னாலே அப்படின்ட்டு ஓகே
அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. நீங்களும் வந்துட்டு போயிட்டு உக்காந்துக்கிறீங்க. அப்போது ஒரு 10 நிமிஷம் ஜேகே வெளியே நின்றுட்டு டக்குன்னு மறுபடியும் அங்கேயே வந்து உட்காராரு. இப்போ எல்லாரும் வந்து ஸ்டூடெண்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருப்பாங்க கிளாஸ்க்குள்ளே. நீங்களும் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அங்கே வந்துட்டு கிளாஸ் எல்லாருமே வந்து அசம்பிள் ஆனதுக்கு அப்புறமா ஜேகே அங்கே தான் வந்து உட்காந்துருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை உன்னை விட்டுட்டு போக மனசில் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்துட்டு உங்ககிட்ட எப்படி அவருக்கு தோணுதோ அதை அப்படியே ஓப்பனாக பேசுகிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ சரியான பொறுக்கியாட்ருக்கே, தெரியாதனமாக இவங்ககிட்ட கேட்டு தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போது அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ப்ரொஃபஸரும் வர்றாங்க. வந்து அவங்க பாட்டுக்கு லெசன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னது பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஸ்ட்ரைட்டாக கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ நம்ம ஃபஸ்ட் இயர் தானே, ஏன் இன்றைக்கி இவ்வளோ ஃபஸ்ட்டு கிளாஸே ரூடாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் திருத்தணும் முடிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ புக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. எந்த சப்ஜெக்ட்னே தெரிய மாட்டேங்குது. அவங்க எழுதி போட்டிருக்க சப்ஜெக்ட் உங்கள் கையில் புக்கே இல்லை. என்னடா இது மம்மா போச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் திருத்தணும் முடிச்சுட்டு இருக்கிறப்போ ஜேகே கையில் ஒரு புக் வச்சுருக்காரு. பார்த்தா அங்கே கிளாஸ் நடத்துறதோ அவர் கையில் இருக்கிற புக்கு ஒன்றா இருக்குது. பார்த்தா அது ஃபைனல் இயர் புக்கு. நீங்கள் அப்படியே ஜேகேவை ஷாக்காக பார்க்க அவர் அப்படியே சிரிக்கிறாரு. உங்களுக்கு நான் கடுப்பாயிடுச்சு. ஏன்னா ஃபைனல் இயர் கிளாஸில் கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பாரு ஃபஸ்ட் இயர்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போ எப்படி எழுந்து போகிறதுன்னு தெரியல. அப்படியே அந்த கிளாஸ் முடிய வரைக்கும் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸர் போனதுமே எந்திரிச்சு புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு படப்படன்னு அங்கேருந்து கிளம்பி ஓடிடுறீங்க. ஜேகேவும் வந்துட்டு எதுவும் பின்னாடியெல்லாம் வரல, பட் பார்த்து உட்காந்து சிரிச்சிருக்காரு. அப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி உட்காந்துட்டு எந்திரிச்சு முன்னாடி வராங்க. வந்து கை கட்டி முன்னாடி நிற்கவும் ஜேகே அப்படியே நீங்கள் பக்கத்தில் இருந்திருப்பீங்களா. ஸோ அதை நினச்சிட்டு அப்படியே கனவு கட்டிட்டு இருந்திருப்பாரு. அப்போது அவள் போய் ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல அப்போ தான் அவர் வந்துட்டு நல்லா ரியலைஸ் பண்ணுறாரு. பார்த்தா முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களாம் சும்மா கலாய்க்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டெஸ்கில் உட்காந்துதான் சரித்திரமே கிடையாது, இன்றைக்கி இதுக்கெலாம் எங்கே வந்து உட்காந்த, அதுவும் அந்த பொண்ணை என் டைக்கு கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஜேகேன்னுட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, அப்புறம் என்னால் அவளை பார்த்துட்டு சும்மா விட்டுட்டு வர முடியல, அதனால தான் இந்த கிளாஸ் கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் கிளாஸ் முடிச்சு ஓடிப்பீங்கள்ல. ஸோ உங்களோட கிளாஸ் எங்கேன்னு தேடிட்டு அப்படியே வந்துட்டு கரெக்டாக நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்க. முன்னாடியே இருந்திருக்கு, முன்னாடியே கிளாஸ் இருக்குது. கண்ணை திறக்க கபதி மாதிரி நான் பாட்டுக்கு போயிருக்கேன். அவன் பின்னாடியே ஃபஸ்ட்டே நல்லா கண்ணை திறந்து பார்த்துருந்தா இவ்வளோ பிரச்சனையே இருந்திருக்காது. ஐயோ ஃபஸ்ட் அவரே ஆப்சன்ட் ஆகிட்டோம்ல, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசன்ட் போட்டிருப்பாங்களா ஆப்ஷன் போட்டிருப்பாங்களா, கண்டிப்பாக ஆப்ஷன் தான் போடுவாங்க. ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு கிளாஸு ஃபஸ்ட் ஹவர் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அந்த கிளாஸ்க்குள்ளே போகிறீங்க. நல்ல வேலைக்கு அங்கே எந்த ப்ரொஃபஸரும் இன்னும் மறுபடியும் வரலை. ஓடி போய்ட்டு நீங்கள் ஒரு டெஸ்கில் உட்காடுறீங்க. அங்கே பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. அவள் பார்க்குறா, என்ன நீ சடனாக இப்போ வர அப்படின்னு கேட்க, சாரி அது வந்து நான் கிளாஸ் தெரியாமல் மாற்றி போயிட்டா அப்படின்னு சொல்லுவோம். அவள் ஓ சரி ஓகே ஹாய் என் பேர் சாரா அப்படிங்கிறா. நீங்களும் ஹலோ நான் ஓயன் அப்படிங்கிறீங்க. ஓயன் எனக்கு பேர் பிடிச்சிருக்கு, சரி ஓகே நீ என்கிட்ட உன் ஃபேஸ் காட்டுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. எடுத்து தான் பார்த்தா கேட்குறா. நீங்கள் நான் ஏன் காட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவள் நானே எனக்கு ஃப்ரெண்டு, நான் உனக்கு ஃப்ரெண்டு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே பரவாயில்ல நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கூட பார்த்து அவளவே செல்ஃபி எடுப்பா. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்போவே நல்லா ஃப்ரெண்ட்ஸாக ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்படி தான் டேஸ்லாம் கொஞ்சம் போயிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் போயிருக்கோம். இப்போ உங்களுக்கு காலேஜ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லா பக்கமும் கரெக்டாக கொஞ்சம் நாள் எடுக்கல புதுசாக ஒரு இடத்துக்கு போனால் அந்த மாதிரி தான். இப்போ உங்களுக்கு எல்லாமே ஓகே, நார்மலாக நீங்கள் வந்துட்டு அங்கே பழகிட்டீங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ நான் கேன்டீன் போயிருப்பீங்க நீங்கள் சாரா. ஸோ அப்போ பக்கத்தில் இன்னொரு டேபிள் இருக்கும். ஸோ அந்த டேபிளில் ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற பொண்ணுங்களாக இருக்காங்களா. ஸோ அவங்கெல்லாம் சிக்கி சிக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேயோ கேள்விப்பட்ட பேராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தான். அவர் கேங் கூட வந்துட்டுருப்பாரு. ஸோ அந்த பொண்ணுங்களாம் அப்படியே வந்துட்டு கணத்தில் கையை வச்சுட்டு செம்ம அழகாக இருக்கார்ல, எப்படி இவ்வளோ அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக வர்ணிச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே அங்கே பார்க்குறீங்க. ஜேகே உங்களுக்கு நார்மலாக தான் தெரியுறாரு. ஆனால் இவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஓவராக பில்டப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல். ஏன்னா எல்லா பொண்ணுங்களும் அப்படியே ஜேகேவே பார்க்கறதுனால உங்களுக்கு வந்துட்டு இது புதுசாக இருக்குது. என்னது இப்படி எல்லோரும் வாய்ப்பான்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாராட்டி கேட்குறீங்க. அவளும் உனக்கு தெரியாதா, இந்த காலேஜ்லேயே இவரை தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். இவர் பின்னாடி போகாத பொண்ணுங்களே இல்லை. ஆனால் இவர் ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி போகிற மாதிரி கேள்விப்பட்டேன், ஆனால் யாரும் தெரில அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு பக்குன்னு இருக்குது, ஏன்னா எப்போத்தாலும் உங்களை தான் ஃபாலோ பண்ணிட்டு வருவார். ஸோ நீங்கள் இல்லை அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். தெரியல, ஆனால் இத்தனை வருஷமாக ஒரு பொண்ணு பின்னாடி போனது இல்லையா,
அது ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றதான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே காஃபி குடிச்சிட்ருக்கா. அப்போது ஜேகே நீங்கள் உட்காந்துக்கிறதுக்கு டேபிளுக்கு சைடில் வந்து உட்காந்துருப்பாரு. நீங்கள் அப்படியே திருட்டுத்தனமாக கீழே குனிஞ்சிட்டு அப்படியே உங்களோட கண்ணை மட்டும் அந்த அப்படி பார்ப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் திருட்டுத்தனமாக லைட்டாக அவரை பார்க்குறீங்க. பார்க்குறப்போ ஒரு மாதிரி மனசுக்குள்ள தோணுது, என்னென்னா நிஜமாவே 4 வருஷமாக யார் பின்னாடியும் சுற்றலையா? அந்த பொண்ணுங்களையும் பிடிக்காம என்ன என்கிட்ட என்ன இருக்குது அப்படி? நான் என் பேச கூட காட்டல, எதுக்கு என் பின்னாடி வராரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு அவரே பார்க்குறீங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ ஜெகா அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருப்பாரு. ஸோ லைட்டாக இந்த பக்கம் திரும்புற மாதிரி இருக்கும். பயந்து அப்படி குனிஞ்சிட்டு அதே தான் யோசிக்கிறீங்க. இப்போ நிஜமாவே எந்த பொண்ணு பின்னாடி போகலையா? பார்த்தா நம்புற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளே முணுமுணுத்துட்டு இருக்கவும் உங்கள் காதுகிட்ட நீ நம்பி தான் ஆகணும், அதான் நிஜம் அப்படின்னு சொல்கிற ஒரு வாய்ஸ் சட்டுன்னு ஒரு மாதிரி ஷாக்காகி திரும்பி பார்த்தா ஜேகே உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. அதாவது நின்று குனிஞ்சிட்டு பேசுவாங்களோ, ஸோ நீங்கள் உட்காந்துக்கிறாரு, குனிஞ்சு பேசிகிட்டு இருப்பாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு திரும்பவும் 2 பேரோட ஐ கான்டாக்ட் ரொம்ப நேரம் ஒரு மாதிரி டக்குன்னு ஐ பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே தான் ஒரு 2 செகண்ட் 2 பேரும் அந்த ஐ கான்டாக்ட் போயிட்டே இருந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டு டக்குன்னு கீழே குடிஞ்சிருப்பீங்க. சாரா பார்க்குறா, என்ன பேர் இவகிட்ட பேசிகிட்டு இருக்காரு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே முட்டைக்கண்ணை போட்டு முடிச்சு பார்க்க ஜெகே இருந்துட்டு முட்டைக்கண்ணி என்ன இங்கே பார்க்குற, உன் காஃபி குடி அப்படிங்கிறாரு. அவளும் ஓகே சீனியர் அப்படின்ட்டு குனிஞ்சுக்கிறா. ஆனால் உங்களை தான் பார்க்குறா. நீங்கள் குனிஞ்சு தலை நிமிரவே இல்லை. ஸோ ஜெகே இருந்துட்டு நீ நம்பி தான் ஆகணும், நீ தான் என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் அண்ட் நீ தான் லாஸ்ட், ஓகேவா? அண்ட் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்காத, சீக்கிரம் சொல்லிவிடு. ஏன்னா எனக்கு இது ஃபைனல் இயர். ஸோ கொஞ்ச நாள் நான் காலேஜில் உன் கூட கப்பலாக சுற்றிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா எனக்கு இந்த காலேஜ் டேஸ் திரும்ப கிடைக்காதில்ல, அதான் கொஞ்சம் கண்ணை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு நான் பக்கு நடிக்குது. இப்போ இவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு? ப்ரப்போஸ் பண்ணாரா இல்லை என்ன சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ சாரா அடி பாவி, அப்போ நீ தான் அந்த பொண்ணா? அன்னைக்கு கேட்டப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது சாரா நான் இல்லை அப்படின்னு சொல்லவும் கள்ளி ஏமாத்திரியே என்ன, நான் தான் இப்போ என் கண்ணால் பார்த்தேனே அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் சரி ஓகே பார்த்துட்டல, அவர் இப்போ என்கிட்ட என்ன சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லவும் இன்டைரக்டாக ப்ரப்போஸ் பண்ணிட்டு போகிறாரு அப்படிங்கிறா. நீங்கள் நான் ப்ரப்போஸா? ஐயோ என் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவளும் என்ன இப்போ உனக்கு அவர் பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. தெரியல, ஆனால் இதெல்லாம் தப்புப்பா, நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து காஃபி குடிச்சிட்டு கிளாஸ் போயிடலான்ட்டு போயிடுவீங்க. ஆனால் என்னவோ தெரில, உங்களோட மண்டைக்குள்ளே ஃபுல்லாகவே இப்போ என்னென்னா ஜெகே வந்து உங்களை க்ளோஸ் அப்பில் அப்படி கண்ணை பார்த்து நின்று இருந்திருப்பார்ல, அது மட்டும் தான் ஓடிட்டே இருக்குது. உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் யார்கிட்டே என் ஃபேஸ் காட்டுனதே இல்லை. ஈவன் இப்போது 2 மந்த் ஆகுது, சாரா கிட்டே கூட என் ஃபேஸை காட்டல. யாருக்கும் நான் எப்படி இருப்பேன்னு கூட தெரியாது. இவர் எதை வச்சு என்ன லவ் பண்ணுறாரு, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. அப்படி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே முன்னாடி வந்துட்டு ஜேகே வந்து நிற்கிறாரு. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. அவர் அப்படியே அவரோட ஒரு விரலை மட்டும் வச்சு இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகுறீங்க. சாரா உங்களை பார்க்குறா, என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்குறா. நீங்கள் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு இருக்கிறீங்க. அகைன் நீங்கள் பார்க்குறப்போ ஜேகே இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு போர்ட் கிட்ட நின்றுட்டு. ஸோ நீங்கள் உங்களையும் அறியாமல் அப்படி எந்திரிச்சுக்கிறீங்க. சாரா கையை பிடிச்சி உட்கார வைக்கிறா. உட்கார அப்படிங்கிறா. நீங்கள் அது எதுவுமே கண்டுக்கல. ஸோ எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் பாட்டுக்கும் ஃபஸ்ட் டெஸ்க்கு தான் உட்காந்துருப்பீங்க. அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு அந்த போர்ட் கிட்டே போய் நிற்கிறீங்க. அங்கே ஜேகே வந்துட்டு அப்படியே அவரோட கையை உங்ககிட்ட கொடுக்க, ஸோ நீங்கள் உங்களோட கையை அவருக்கு கொடுக்குறீங்க. ஸோ எல்லோரும் உங்களை ஷாக்காக பார்க்க சாரா மட்டும் ஐயன் என்ன பண்ணுற கம்முன்னு வா அப்படிங்கிறா. பட் நீங்கள் அப்படியே ஜேகேவோட 2 கையும் பிடிச்சிக்கிறீங்க. ஸோ ஒரு கையில் அதாவது ஒரு கையை இன்னொரு கையில் ஹோல்ட் பண்ண மாதிரி, இன்னொரு உங்களோட கை வந்துட்டு அவரோட ஹிப்பை ரேப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க. நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள், நடு கிளாஸில் நின்றுட்டு இந்த மாதிரி அழகாக ஒரு பர்தாலாம் போட்டுட்டு க்யூட்டாக நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே அவர் உங்கள் கண்ணையே பார்க்க நீங்களும் அதை அறியாமல் உங்களோட கையை கொண்டு போயிட்டு அவரோட கண்ணத்தில் வச்சுருப்பீங்க. அப்போது டக்குன்னு விடுற என்னன்னு ஒரு சத்தம். என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா ரியலைஸ் பண்ணி பார்த்தா அது உங்கள் ப்ரொஃபஸர். ஸோ உங்களோட மேம் தான் அவங்க.
என்ன பண்ணி சொல்லிடுறேன்னு. ஸோ நீங்கள் செம்மையாக ஷாக்காக நிற்கிறீங்க. அப்போ தான் எல்லாமே நோட் பண்ணுறீங்க. பார்த்தா எல்லோரும் உங்களை பார்த்துருக்குறாங்க. சில பேர் சிரிக்கிறாங்க, சில பேர் ஷாக்கில் இருக்காங்க. சாராக்குன்னா என்ன பேசுறேனே தெரியாமல் முழிச்சுட்டு நிற்கிறா. நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் இப்போ எங்கே வந்தேன், இவங்க எங்கே நிற்கிறாங்க, ஜேகே எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தேடுறீங்க. அப்போது சாரா ஓடி வந்து மேம் சாரி அது தெரியாமல் பண்ணிட்டா, நான் தான் அவளுக்கு இது மாதிரி டேர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறா. இல்லை நம்மளுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் ஹெவியாக இருக்கும், இந்த மாதிரி வந்துட்டு டிசிப்ளின் இல்லாமல் பண்ணினதுக்குன்னு சொல்லிடுவாங்க. அதனால் அவள் நான் தான் மேம் டேர் கொடுத்தேன் விளையாட்டுக்கு, அவள் பண்ண மாட்டான்னு நினச்சேன், ஆனால் பண்ணிட்டா, சாரி மேம் இனிமேடி பண்ண மாட்டோம் அப்படிங்கிறா. மேம்க்கு கடுப்பாக இருக்கும், ஆனால் இருந்தாலும் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம், இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படின்ட்டு விட்டுறாங்க. 2 பேரும் கப்பச்சிப்புன்னு ஓடி வந்து உட்காந்துக்கிறீங்க. அவனா அவங்கள முறைக்கிறா, ஏன்னா அவளுக்கு சேர்த்து திட்டு விரிஞ்சுக்கும், இதெல்லாம் ஒரு டேரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அப்படியே தான் அந்த டைம் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆகுது. ஜேகே வந்துட்டு வழக்கம் போல் உங்கள் பின்னாடியே வர்றது தான் அவருக்கு வேலை. வந்துட்டு பாரு நீங்கள் அப்படியே நின்றுக்கிறீங்க, எதுக்கு பின்னாடி வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா அதான் அவங்ககிட்ட கேட்டல, அன்றைக்கி நான் ப்ரப்போஸ் பண்ணேன் நீ ஆன்சரே பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே பாருங்கள், என் அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சால் அடி பின்னிடுவாங்க, நான்லாம் வந்துட்டு லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அது 2வது பிரச்சனை. உன் அம்மா அப்பாலாம், ஃபஸ்ட் எனக்கு நீ தான், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு ஷாக்காக இருக்குது, என்ன பிடிக்காத ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் அது வந்து நீ பாரு, உனக்கு வேணால் எல்லாத்துக்கும், அதாவது காலேஜ் ஃபுல்லாக இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் உங்களை பிடிக்கலாம், ஆனால் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு உங்களை பிடிக்காது சரியா. நான் ஒன்றும் அந்த மாதிரி கிடையாது, அவ்வளோ ஈஸியாலாம் எனக்கு யாரையும் பிடிக்காது, அந்த உங்களை சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் தானே என்ன ஃபஸ்ட் டே வந்துட்டு ரேகிங் பண்ணீங்க, ஐ ஹேட் யூ அப்படிங்கிறீங்க. உள்ளே வந்து ஒரு மாதிரி படப்படன்னு அடிக்குது, என்ன பேசுன்னு தெரியாமல் வளர்றீங்க. ஸோ அன்றைக்கி இப்படி தான் டே போயிருக்கோம். அவரும் கூட பாதி தூரம் வந்திருப்பார், அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போயிருந்துருப்பீங்க, அவரும் வந்து ரிட்டர்ன் வந்திருப்பார். ஸோ டே பை டே இந்த மாதிரியே தான் ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட அவருக்கு அந்த காலேஜ் ஃபைனல் இயரே முடிய போகுது. இன்னும் மேடம் வாயை திறந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லவே கிடையாது. ஆனால் மனசுக்குள்ளே கொஞ்சம் ஆசை இருக்கும், பட் ஃபேமிலி நினச்சி பார்த்தா பயந்துருவீங்க. இப்படியே தான் லாஸ்ட்டு ஃபைனல் எக்ஸாம் ஜேகேக்கு எழுதி முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து எதுவுமே பேசலை, ஜஸ்ட் கையை கட்டி நின்றுருக்காரு உங்கள் முன்னாடி. நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திரும்ப முடிச்சுட்டுருக்கிறீங்க. அப்போது ஜேகே வயன், நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் உன் கூட லைஃப் அப்படி இருக்கணும், காலேஜ் டேஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி மெமரிஸாக மாற்றணும்னு நினச்சேன். ஆனால் நீ என்கிட்ட எதுவுமே இது வரைக்கும் சொல்லலை. ஈவன் எனக்கு அதாவது உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல. ப்ளீஸ் இப்போயாச்சும் ஏதாவது சொல்லு, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நீங்கள் ஒரு மாதிரி ஜேகேவை பார்க்குறீங்க. இது வரைக்கும் உங்களோட ஃபேஸை அவர் பார்த்ததே கிடையாது, ஆனால் இன்னுமே அவர் உங்களை லவ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு உங்களை பிடிக்கலை, நான் ஆரம்பத்தில் வந்து அதானே சொன்னேன், என்னைக்காவது நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா, எல்லா டேஸும் நீங்கள் கேட்குறப்பெல்லாம் பிடிக்கலை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு தானே சொல்லியிருக்கேன். அப்புறம் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, என்கிட்ட இருந்த கேள்வி நீங்கள் கேட்கவே கூடாது. எனக்கு உங்களை பிடிக்கலை, அதுவும் இல்லாமல் என்னாலலாம் லவ் பண்ண முடியாது, நீங்கள் வேறு ஏதாவது பொண்ணை பார்த்துக்கோங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிடுறீங்க. சாராக்கு கிட்ட ஷாக்காக இருக்குது. அவள் என்ன பேசுகிற அப்படின்னு கேட்குறா. இதை கேட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டே ப்ரோக் ஆகிருக்கும். ஏன்னா அவர் வந்து உங்ககிட்ட பேசுகிறப்போ நீங்கள் வாயில் தான் சொல்லுவீங்க பிடிக்கல, உங்கள் வாய் மட்டும் தான் பிடிக்கலன்னு சொல்லும். ஆனால் அவங்களோட ரியாக்ஷன் எல்லாமே வந்துட்டு பிடிச்ச மாதிரி, அதை வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் அவருக்கு அது ஃபீல் ஆகிருக்கும். அவரால் நம்பவே முடியல நீங்கள் மறுபடியும் பிடிக்கவே இல்லைன்னு பையனெல்லாம் சொல்கிறது. அப்போ கேட்குறாரு, ஏதாவது பிரச்சனைலாம் சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் தான் எனக்கு பிரச்சனை, ப்ளீஸ் பிரச்சனை பண்ணாதீங்க, எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக படிக்கணும் ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நீங்கள் வேறு இதுமாரி எனக்கு தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பீங்களா, அதனால் சரி வேணும் சாரி, இனிமேல் ஒன்று தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. சாரா ரொம்ப கடுப்பாயிட்டா. ஓடி வந்து என்னடி பேசுகிற, என்கிட்ட நைட் தானே சொன்னேன் நாளைக்கு நான் அவருக்கு ஓகே சொல்ல போகிறேன்னு, இப்போ என்ன இப்படி சொல்கிற, என்ன ஆச்சு அதுக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ ஜேகே அந்த பக்கம் போனதுமே நீங்கள் சாராவை ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிருப்பீங்க. அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, நீங்கள் சொன்ன பதிலும் அவளுக்கு ஷாக்காக இருக்குது, நீங்கள் இப்படி அழுகிறது அவளுக்கு பயமாக இருக்குது. ஏன்டி ஏன் அழற, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் நீங்கள் அவர்கிட்ட சொல்கிறீங்க, சாரா நேற்று நைட் நான் ஃபோனில் உங்ககிட்ட பேசிட்டு எல்லாமே அம்மா கேட்டுட்டாங்க. காலையில் நான் கிளம்பி வரும்போது இன்னைக்கு நீ அந்த பையன்கிட்ட
முடியாது, இன்னொன்று சொல்லிட்டு வரல அப்படின்னா இனிமே எங்களை யாரையும் உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இத்தனைக்கும் சொல்லப்போனால் என்னால் அவங்கள மீறி எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா என் ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவளும் இன்னும் சனி பேரண்ட்ஸ்னால் அப்படி தான் சொல்லுவாங்க, நீ அவங்ககிட்ட புரிகிற மாதிரி சொல்லியிருக்கலாம்ல, இல்லை நான் ஜெயக்கிட்ட சொல்லியிருந்தா அவரை எடுத்து பேசியிருப்பார்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ நீங்கள் எதுவுமே எங்கள் வீட்டில் வேலைக்காகாது, எங்கள் ஃபேமிலிலலாம் எதுக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டாங்க, என்னால் அதை மீறி எதுவும் பண்ண முடியாது சாரா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவரை நான் 1 வருஷமாக அலைய விட்டுருக்கேன். கடைசியாக அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பதில் சொல்லாமல் கஷ்டப்படுத்தி தான் அனுப்பியிருக்கேன். எனக்கு தெரியும் எனக்கு இதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும், கண்டிப்பாக நான் அதுக்கு டிசர்வ் தான். ஆனால் நான் இப்போதைக்கு அவர்கிட்ட இதை தான் சொல்லி ஆகணும், எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக அங்கேருந்து நீங்கள் கிளம்பிடுவீங்க. ஸோ இப்படியே தான் டேஸ்லாம் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் இதே மாதிரி பாஸ் ஆகுது. ஸோ அப்போ ஜேகே அவரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஓகே மச்சான் நான் கிளம்புறேன், ஒய்ஃப் வீட்டில் காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் சரிடா மச்சான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆஃபீஸ்லேருந்து அவங்கவுங்க ஒர்க்கு பார்த்துட்டு கிளம்பியிருப்பாங்க. இவரும் போயிட்டு நிறையா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராரு. ஸோ அவங்க ஒய்ஃபுக்காக அவரோட ஒய்ஃபுக்காக நிறையா வாங்கிட்டு வராரு. அப்போது ரோட்டில் வந்துட்டுருக்கப்போ உங்களை மாதிரியே ஒரு பொண்ணு பர்தா போட்டிருக்கு, பேசி எதுவுமே தெரியல, கண்ணு மட்டும்தான் தெரியும். அப்படியே அந்த பொண்ணு நடந்து போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் உங்களை காலேஜில் எப்படி பார்த்தாரோ ஸோ அதே மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி ஓரமாக வண்டி நிறுத்திட்டு பார்த்துட்ருக்காரு. அவருக்கு அந்த பழைய மெமரிஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஒரு மாதிரி அவருக்கே எப்படி சொல்கிறது, அந்த ஃபஸ்ட்டு அந்த பழைய மெமரிஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் அப்படி பார்த்துட்டு அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு அவர் கையில் வச்சுக்க திங்ஸ் எல்லாம் பார்க்குறாரு, அவரோட ஒய்ஃப்காக வாங்கியிருப்பார். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு காலம் ரொம்ப சீக்கிரமாக போகுதில்ல, எல்லாமே சீக்கிரமாக மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டாக அவரை பிடிக்கலன்னு சொல்லியிருப்பீங்கள்ல, 1 வருஷமாக அவங்க பின்னாடி இதை தெரிஞ்சிருப்பார், அதுக்கப்புறம் கூட உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. பட் நீங்கள் தான் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பீங்க, அப்புறம் பிடிக்கலை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. அவன் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கே ஏதோ தோணுது. சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராரு. ஸோ வீட்டில் வந்து பைக்கை வந்து நிறுத்திட்டு அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு எடுத்து கையில் வச்சுக்கிறாரு. ஸோ அப்படியே அந்த கேரி பேக்கெல்லாம் கையில் பிடிச்சிட்டு ஸ்டெப்பு வந்து எடுத்து வைக்கிறாரு. அதாவது வாசலில் கால் எடுத்து வைக்கிறாரு. வைக்கிறப்பவே உள்ளேருந்து பொருளெல்லாம் பறக்குது. அப்படியே வந்துட்டு சாப்பாட்டு கரண்டி கொடுக்கும், அது வந்து அவரோட கால் கடியிலே வந்து விழுகுது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்க உள்ளேருந்து பயங்கரமாக சத்தம். இவனை எனக்கு பிடிக்கிறதே இல்லை, கர்மம் என்னதான் பண்ணி தொலைடுது, தேவையில்லாமல் இவனை கல்யாணம் பண்ணிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு இவனை கண்ணாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சத்தம். ஜேகே அப்படியே ஒரு மாதிரி ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் வழக்கமாக நடக்கிறது போல் அவருக்கு இது பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. அப்போது அகைன்னு உள்ள இருந்து கரண்டியெல்லாம் வெளியே வந்து விழுது. அவர் மறுபடியும் இவளுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு பிரச்சனை, எதுக்கு பழத்தை தூக்கி போட்டு உடைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கா. ஸோ உள்ளேருந்து அந்த பொண்ணு நீ தான் என்னோட பெரிய பிரச்சனை, என்ன உன்னை கல்யாணம் பண்ண எனக்கு அவ்வளோ பெரிய ஆகுது, எனக்கு வர ஆத்தத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கடிச்சாலும் தூக்கி போட்டுட்ருக்கா. அப்போது ஜேகே நீ டெய்லி இதே மாதிரி தான் ஆடுவேன், ஆடிக்கோ, ஆனால் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படிங்கிறாரு. அவளும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னைக்கு நான் க்ராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது ஒரு பொண்ணு அழகா பர்தா போட்டுட்டு பேசி எதுவும் தெரியல, கண்ணு மட்டும்தான் அழகாக இருந்துச்சு, அப்படியே போயிட்டு இருந்தா. நான் காலேஜ் டேஸில் அவளை பார்த்த மாதிரி அதே மாதிரி இருந்துச்சு. ஒரு கொஞ்ச நேரத்தில் என்னை 8 வருஷம் பின்னாடி தள்ளிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு ஸோ கிச்சன்லேருந்து அவரோட வைஃப் அப்படியே ஒரு கரண்டி கையில் பிடிச்சிட்டு வெளியே வந்து இடுப்பு மேலே கை வச்சு நின்றுட்டு அப்படியா பழைய ஞாபகமோ அப்படின்னு கேட்குறா. அவரும் ஆமாம் பழசாக இருந்தாலும் அது எவ்வளோ ஸ்வீட் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. அவளும் ஓ அவ்வளோ ஸ்வீட்டா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்க ஜேகேவும் வந்துட்டு இல்லையா பின்ன அவள் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ், அவள் பேர் வயன், என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் அழகாக பாடினா, அவள் பேசுகிறதே பாட்டு மாதிரி தான் இருந்துச்சு. அவள் ரொம்ப அமைதியான பொண்ணு, ரொம்ப சைலண்ட் டைப்பும் கூட, யாருக்கிட்டேயும் கோபம் பேச மாட்டா, யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயன் புராணமாக பாடிட்டு இருக்காரு.
ஸோ ஜெகேவோட ஒய்ஃபும் அப்படியே சிரிச்சுட்டு கையை கட்டிட்டு வந்து அவர் முன்னாடி நின்று, அவ்வளோதானா சார், இல்லை வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அவ்வளோதானாவா, அவள் எவ்வளோ அழகு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அவள் கண்ணை மட்டும் போதும், அவள் மொத்த அழகும் அவள் கண்ணிலே தெரியும் அப்படிங்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவள் எவ்வளோ அழகாக பேசுவா தெரியுமா, எவ்வளோ பொலைட்டாக இருப்பா. ஆனால் நீ இருக்கே பச்சாரி மாதிரி கொத்திக்கிட்டே இருக்க, டென்ஷன் ஆகுது எனக்கு வீட்டுக்கு வந்தாலே, எப்போ பாரு நசன அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவரோட வைஃபுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அப்படி கையில் வச்சு இந்த கரண்டி எடுத்துகிட்டு அவரை துரத்திட்டு அடிக்க ஆரம்பிச்சிருப்பா. ஸோ அவரும் அப்படி மேலே கீழே ஓடிட்டுருக்க, கரெக்டாக ஒரு இடத்துல அவர் பிடிச்சிட்றா. ஸோ பிடிச்சிட்டு, ஏய் என்னடா என்ன ஓர போகிற, நானும் பார்க்குறேன், சும்மா அப்படி இருப்பா இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கா, எப்போ பார்த்தாலும் அவள் புராணத்தையே பாடிட்டுருக்கா, அப்போ நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜெய்கே அப்படியே ஸ்மிட் பண்ணிகிட்டே அவளே பார்க்க, அவள் எதுக்கு இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ ஜெய்கேன்ட்டு, ஒயன் அது நீ தான் ஒயன், அதையே உனக்கு அடிக்கடி மறந்துடுறியா என்ன, நான் உன்னை பற்றி தான் பேசுகிறேன், ஆனால் நீ பாரு வேறு ஏதோ பொண்ணை பற்றி பேசுகிற மாதிரி என் மேலே ஏறி உட்காந்து சண்டை போடுற, இவ்வளோ அடிக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்போ தான் யோசிக்கிறீங்க, ஆக்சுவலாக அந்த பொண்ணே நீங்கள் தான். ஆமாம் நான் தான், ஆனாலும் நீ இப்போ என்னை பற்றி தானே பேசுகிற, என்னை பற்றி தான் பெருமையாக பேசுகிறேன், ஆனால் இப்போ இருக்கிற என்னை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறேன், என்னை பார்த்தா பஜாரி மேட் தான் உனக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சி கடிச்சு வச்சிருக்கீங்க கண்ணத்தை. அவர் கத்துறாரு. அவர் கத்துல மேலேருந்து டேடிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அழகாக ஒரு குட்டி பையன் ஓடி வரான். அவனுக்கு வயசு வந்து ஒரு நாள் இருக்கும். ஓடி வரான். ஓடி வந்து ஜேகேவை காப்பாற்றுவான்னு பார்த்தா, டேடி நீ மம்மி என்ன பண்ணுற, விடு விடுன்னு சொல்லிட்டு ஜேகேவை அவனும் போட்டு கடிக்க, ஒரு கணத்தில் நீங்கள் கடிக்க, ஒரு கணத்தில் அவன் கடிக்க, ஜேகே கடுப்பாயிடுச்சு. சிம் சிம் தள்ளி தள்ளடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இந்த பக்கம் நீங்கள் இன்னும் கடிக்க, ஒயன் போய் தொலைடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவர் எந்திரிச்சு அவர் கண்ணத்தை அப்படி பிடிச்சிக்கிறாரு. செம்ம வலி, ரெண்டு பேர் நறு கடிச்சு வச்சுருப்பீங்க. ஸோ நம்ம சிம் சிம் சார் வந்துட்டு இப்போ தான் கேட்குறாரு, மம்மி என்னாச்சு, நீ ஏன் டேடியை கடிச்சிட்டு இருந்த, உன்னை அடிச்சாரா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜெய்கேனா டே நீ எல்லாம் ஒரு பையனாடா, ஒரு அப்பனை அம்மா கறி போட்டு கடிக்கிறா, என்னையாச்சு ஏதாச்சுன்னு என்னை வந்து பார்க்காம அவள் கூட சேர்ந்து கடிச்சிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்க, சிம் சிம் உடனே டேடி யூ ஷட் அப், நான் மம்மிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறான். நீ மம்மிக்கு சப்போர்ட் பண்ணுவேன், சப்போர்ட்டு இதுக்கு தான் எனக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்க, நீங்கள் நீ என்ன பிளான் பண்ணுற எனக்கு தெரியுது, கிளம்பு மழை போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் இல்லை ஒயன் உனக்காக பற்றியா பையன் இருக்கான், எனக்காக யார் இருக்கா, ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது சார், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுறீங்க அவனை தூக்கிட்டு. ஸோ ஜேகேவும் வந்து போய் மேலே ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போயிருப்பார். நீங்கள் சிம் சிம் ரெண்டு பேர் கிச்சனில் விளையாடிட்டு இருப்பீங்க. அதாவது அவனை அந்த ஸ்லாப்பில் உட்கார வச்சுட்டு அவன் கூட விளையாடிட்டே குக் பண்ணிகிட்ருப்பீங்க. ஜேகே மேலேருந்து கீழே இறங்கி வராரு. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது நீங்கள் அவங்க கூட விளையாடுறது. அவருக்கு அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகுது. என்னென்னா அன்னைக்கு நீங்கள் சாரா கிட்ட சொல்லிட்டு அழுகிறப்போ அவர் பார்த்துருப்பாரு, கோவத்தில் போயிருப்பார் தான், ஆனால் இன்னமும் தெரியல திரும்ப ஒரு வாட்டி திரும்பி போகலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்திருப்பார். அப்போ நீங்கள் அவளை ஹக் பண்ணிவிட்டு அவகிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு அழுதுருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஜேகேக்கு தெரிய வந்திருக்கும், ஓகே அவளுக்கு வீட்டில் தான் பிரச்சனை போகலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ரொம்ப டைம் உங்கள் வீட்டில் வந்துட்டு ரொம்பவே கேட்டிருப்பாரு. அவங்க நோ சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. ஃபைனலாக ஒரு வழியாக அவங்க ஃபேமிலியெல்லாம் சமாதானப்படுத்திட்டு, அதுவும் வந்துட்டு அவர் ஹிந்து நீங்கள் முஸ்லீம் அப்படிங்கிறனால அவங்க வேண்டவே வேணான்னு சொல்லிடுவாங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி ஜேகே வந்துட்டு உங்கள் பக்கம் எப்பவுமே ஸ்ட்ராங்காக நிற்பார். ஸோ ஜேகே எவ்வளோ கேட்டுமே உங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ரிலேட்டிவ் பக்கமே ஒரு பையனுக்கு வந்து உங்களை பேசியிருந்துருப்பாங்க. அப்போது உங்களுக்கு ஒரு டைம் வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகியிருந்திருக்கும். அந்த டைமில் அந்த பையனோட வீட்டில் அந்த பையன் எல்லாருமே இல்லை இது வேணாம், அந்த பொண்ணுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு நடக்க முடியாமல் போயிருந்துருக்கும் அந்த டைமில். ஸோ உங்களை வேணான்னு சொல்லிட்டு அவங்க நிச்சயம் கூட ரிஜெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனாலும் கூட ஜேகே உங்கள் கூடயே இருந்து உங்களே பார்த்துப்பாரு. ஸோ இவர் இப்படி எந்நேரமே உங்களை பார்த்துக்கிறது, உங்களை நடக்க வச்சதே அவர் தான். ஸோ எல்லாத்தையும் கூட இருந்தே உங்களோட பேரண்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறமா என்னத்தை போயிட்டு நம்ம இந்த கேஸ்ட்டு ரிலீஜன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுமே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இப்போ உங்களை பார்க்குறாரு, அவ்வளோ க்யூட்டாக அவங்க கூட விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ சிம் சிம் உங்களை கேட்குறா, மம்மி நீ ஏன் எப்போ பார்த்தாலும் அப்பா பற்றிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க,
அதுவா, அது எனக்கு என் புருஷனுக்கு இருக்க விஷயம், நீ கேட்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஆஹா இது நல்லா இருக்கே, உனக்கு நான் தானே சப்போர்ட் பண்ணுறேன், இப்போ என்ன மட்டும் தனியாக விட்டுற, டாடி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா இப்போ அவள் என் கூட சப்போர்ட்டாக இருந்திருப்பா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு ஜெகே சிரிச்சுட்டே ஓடி வந்து அவனை தூக்கிட்டு, ஆமாடா சிம் சிம், உனக்கு புரியுது எனக்கு புரியுது, புரிய வேண்டிய ஆளுக்கு புரியலையே அப்படின்னு உங்களை பார்க்க நீங்கள் இருடி உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வந்துட்டு ஷிக்கிட்டு அவனை சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுருப்பீங்க. ஸோ தூங்க வச்சதுக்கப்புறமா ஷிக்கிக்கு சாப்பாடு கொண்டு வந்து தருவீங்க. ஸோ 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றப்போ அவர், என்ன வயல் உனக்கு பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் என்ன பிடிக்கலன்னு திட்டிகிட்டே இருக்க, நான் வாசல் படியை மிதிக்கிறப்பவே இதே வார்த்தை தான் எனக்கு கேட்குறேன், ஒரு டைமாவது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல அப்படிம்பாரு. ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் அவரை பிடிக்குன்னு சொல்லவே மாட்டீங்க, அடிக்கடி சண்டை வரும், பிடிக்கலன்னே தான் சொல்லுவீங்க. அப்போ கேட்குறாரு, இன்றைக்கி எதுக்கு கத்திட்டு இருந்த பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் எதுக்கு கத்திட்டு இருந்தனா இங்கே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறீங்க. ஸோ அவர் பண்ண பல சில்மிசன் வேலைகள் எல்லாம் வந்து கணத்துலலாம் காயம் இருக்கும். ஸோ உங்களுக்கு கணத்தை தொட்டாலே வெளியே எடுத்துருக்கும், அதனால இன்றைக்கி அவரோட கணத்தை பிடிச்சி கடிச்சு வச்சுருப்பீங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு காட்டுறீங்க, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர், இதுக்கெல்லாம் மாற்றிட்டுவாங்க, இதெல்லாம் பாசத்தில் வருது அப்படிம்பாரு. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போய் படுத்துங்க அப்படிம்பீங்க. ஆனால் ஜேகே உங்களையே பார்த்துட்டே இருப்பார். நீ இப்படியே பார்த்துட்டே இரு, நான் கிளம்புறேன், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிச்சனில் அந்த பிளேட்லாம் கொண்டு போய் வாஷ் பண்ணி வச்சுட்ருப்பீங்க. ஸோ வாஷ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கை வந்துட்டு கழுவுல, ஸோ அந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போது அவங்கள ஜேகே வந்துட்டு பின்னாடி இந்த ஓடி வந்து ஹக் பண்ணிப்பார். ஸோ அந்த மாதிரி அது பாமான ஹக் தான். நீங்கள் என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்க, சிம் சிம் கேட்டான்ல ஒரு பாப்பா அப்படிங்கிறாரு. நீங்கள் இந்த வேலைலாம் என்கிட்ட வேணாம், அதெல்லாம் முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், என்ன வயல் உனக்கு பிரச்சனை, அவனுக்கே 4 வயசு ஆயிடுச்சு, நீயே யோசிச்சுப்பாரு, அவனுக்கு ஒரு தங்கச்சி வேணும், எனக்கு ஒரு பொண்ணு வேணும், அப்புறம் யோசிச்சுப்பாரு, எல்லா பேரண்ட்ஸும் அவங்க பொண்ணுக்கு சடெல்லாம் பின்னி அழகாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு அழகு பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி உனக்கு ஆசை இல்லை, ஜிம்க்கு எப்படி நீ அழகு பார்க்க முடியும் சடை பின்னி, அதனால ஒரு பொண்ணு வேணும்ல அப்படிங்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பாக வருது, அவர் ஏதோ சாக்கு சொல்கிறது. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி லைட்டாக சிரிப்பீங்க. ஸோ இது நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டு அவரும் அப்படியே உங்களை அழகாக க்யூட்டாக ஹக் பண்ணிப்பார். அப்போது கரெக்டாக டிவிலையும் விளம்பரம்லாம் முடிஞ்சு அப்படியே சாங் வந்துட்டு போடுறாங்க. அந்த சாங் அப்படியே பேக்ரவுண்டில் பாடிட்டு இருக்க நீங்கள் க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாய், தூண்டி தூண்டி தீனை மூட்டுகிறாய், நீயே காதல் உலகம் கவிதை நூல்களாயிரம் காதல் தீவிரவாதியின் ஆயுதமானது. ஓகே, ஸோ அவங்க எப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். அண்ணா இப்போதைக்கு இந்த ஒன் ஷாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். அண்ட் நீங்கள் எல்லாருமே கேட்டிருக்கிற ஒன் ஷாட்லாம் நான் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1 by 1 போடுவேன், ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது வேணாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு 1 by 1 போடுறேன். அண்ட் நீங்கள் வந்துட்டு கேட்டிங்களா ஜேகேக்கு வந்துட்டு எப்போ வந்துட்டு சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு? கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். நான் இன்றைக்கே ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி இருந்தே போடலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு என்னவோ தெரியல, கொஞ்சம் டைம் செட் ஆக மாட்டேங்குது. பட் கண்டிப்பாக நான் வந்துட்டு எப்போ வந்துட்டு போடுவேன் உங்களுக்காகவே. நாளைக்கு முடிஞ்சால் போடுறேன், அதாவது இன்றைக்கி தான் நினைக்கிறேன் சாட்டர்டேவா. ஸோ நீங்கள் இந்த வீடியோ கேட்குறப்போ சாட்டர்டே முடிஞ்சால் இன்றைக்கி போடுறேன். கன்ஃபார்மாக போட முடியுமான்னு தெரில, பட் கண்டிப்பாக நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எப்போன்னு எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சுன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன், ஓகேவா? ஒரு வேளை போட முடியலண்ணா ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. வேறு என்ன, இப்போது எனக்கு வந்துட்டு ஒன் ஷாட்டில் சாங்கெல்லாம் ஆட் பண்ணணுன்னு ஆசை தான் டியர். ஆனால் வந்துட்டு காப்பிரைட் கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுறது? எனக்கு சரியாக தெரியாது எந்தெந்த சாங்க்கு எல்லா சாங்க்கும் காப்பிரைட் கொடுப்பாங்க. ஆனால் சில பேர் போடுவாங்கள்ல, அது எப்படி அவங்களுக்கு காப்பிரைட் வருதா இல்லை வரலையா எனக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ எனக்கு ஒருத்தங்க ஒரு டியர் வந்துட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க இதெல்லாம் போடுங்கன்னு. அந்த கமெண்ட் வேறு காணாமே போயிடுச்சு. ஸோ ஒரு 6-7 மாதம் இருக்கும் முன்னாடி போட்டாங்க. ஸோ இந்த சாங்கெல்லாம் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு காப்பிரைட் வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு பயத்தில் தான் நான் போட முடியல. அதனால எனக்கு ஆனால் இதெல்லாம் போகணுன்னு ஆசை. ஸோ அதனால என் குட்டி ஆசை இதை மாதிரி நான் ஏதோ அதை வரையாக பாடி நிறைவேற்றிக்கிறேன். மற்றபடி உங்களை இரிட்டேட் பண்ணுவதெல்லாம் கிடையாது, ஓகேவா? ஸோ அந்த சாங் அந்த நேரத்தில் போட்டால் நல்லாயிருக்குன்னு தோணும், அதனால தான். அண்ட் நான் நல்லா பாடுறதுலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா கேவலமாக தான் பாடுறேன். பட் இருந்தாலும் நீங்கள் அந்த பாட்டை நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ தான். அண்ட் வேறு என்ன, அவ்வளோதான் டியர். ஸோ ஸ்டோரி பிடிச்சதான் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு என்ன, ஐயோ அவ்வளோதான். ஓகே, டாட்டா, பாய்,